அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி. இந்த மாதம் முழுவதும் அதிரடியான பணவரவு ஏற்பட வெறும் 31 முறை இந்த சக்தி வாய்ந்த வார்த்தையை எழுதுங்கள் போதும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய அதீத ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் மெத்தட தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல சமீப காலமாக சில ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கான காரணம் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவை. இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்க எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் மற்றும் ஏஞ்சல் நம்பர் மெத்தட்ஸ் கீழே பார்த்தோம்னா அந்த அளவிற்கு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் கமெண்ட்ஸை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அதனால தாங்க மாதத்தின் முதல் தேதியான இன்றைய தினம் ஒரு சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும் தான் இந்த வார்த்தையை எழுதணும்னு கிடையாதுங்க. இப்ப கணவர் வேலைக்கு போறாரு அல்லது பிசினஸ் பண்றாருன்னா மனைவி நீங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். மனைவியும் வேலைக்கு போறாங்க, பிசினஸ் பண்றாங்கன்னா கணவர் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். இது போல ஒரு குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த குடும்பத்திற்கே நல்ல பணவசியம் ஏற்படும். இந்த மார்ச் மாதத்திற்கான ஒரு பிரத்யேக ஸ்விட்ச் வேர்டை நம்ம பார்க்க போறோம். இன்றைய ஒரு நாள் மட்டும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம பார்க்க போகும் அந்த ஆற்றல் மிக்க ஸ்விட்ச் வேர்ட் என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. எல்லாருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த மார்ச் 1ஆம் தேதியை முன்னிட்டு ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மார்ச் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சஷ்டி திதியும் சேர்ந்து வருவதனால இன்றைய தினம் நாம் வாங்க வேண்டிய பணவசிய பொருட்கள் என்ன மற்றும் ஏற்ற வேண்டிய தாந்திரிக தீபம் என்னன்றதையும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனல்ல லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவு அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். சோ இதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை எல்லாருமே நீங்க பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் டைமிங்ஸ் பார்த்தோம்னா இன்றைய தினம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும். அந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்ப வேணாலும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதலாம். வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் நீங்க எழுதலாம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி சில பதிவுகள்ல நம்ம பார்த்திருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தாங்க ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில சக்தி வாய்ந்த வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்குண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. உச்சரிப்பதற்கும் எழுதுவதற்கும் மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தாங்க இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிந்து நம்ம பயன்படுத்தினாலும் சரி, தெரியாமல் நம்ம பயன்படுத்தினாலும் சரி, அந்த வார்த்தைக்குண்டான முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இந்த மாதம் முழுவதுமே அதிரடியான பணவரவை அது ஏற்படுத்தும். எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா
பணத்தை ஈர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் அது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்தும் போது பணத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்புகள் உங்கள் கண் முன்னே விரிவடையும். அதை நீங்க பயன்படுத்திக்கணும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பணவரவு இருந்துகிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நிறைந்தது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த நிமிஷம் நம்ம கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த நிமிஷம் நம்ம கிட்ட பணம் இருக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்க. சோ இது போல நிறைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்டு செய்யக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். முழு நம்பிக்கையுடன் இதை நீங்க செய்தாலே போதும், முழுமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர வார்த்தையை ஒரு நோட்புக் அல்லது டைரி அல்லது பேப்பர்ல நீங்க எழுதுங்க. ரூல்டு அன்ரூல்டுன்னு எந்த நோட்புக் அல்லது பேப்பர் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எழுதுவதற்கு கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணை நீங்க யூஸ் பண்ணுங்க. மேக்ஸிமம் கிரீன் கலர் பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க. பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க ப்ளூ கலர்ல எழுதலாம். கிரீன் அல்லது ப்ளூ கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த மிகவும் முக்கியமான விஷயம் எண்ணிக்கை, கவுண்டிங் ரொம்பவுமே முக்கியம். மொத்தம் 31 முறை 31 டைம்ஸ் நீங்க எழுதணும். இது 31 நாட்களை குறிக்கக்கூடியது. நான் ஒரு டெமோக்காக 9 முறை எழுதியிருக்கேங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. நாம் எழுத வேண்டிய அந்த மந்திர வார்த்தை மார்ச் மணி மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ். மார்ச் மணி மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ். மார்ச் மணி மேஜிக் ஸ்டார்ட்ஸ் நவ். அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க வார்த்தைகள் இவை. உங்ககிட்ட நிறைய பணம் இருக்கிறதா நீங்க மனதார நினைச்சுக்கிட்டே சந்தோஷமா இந்த வாக்கியத்தை எழுதுங்க. இந்த சென்டென்ஸை எழுதுவதனால உங்களுக்கு பணம் கிடைக்க போகுதுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய பணம் இருப்பதாக நீங்க பாவனை செஞ்சுக்கிட்டே இந்த வார்த்தையை எழுதணும். அதுதாங்க முக்கியமான ரகசியம். முடிந்தவரை ஒரு தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. அல்லது கொஞ்ச நேரத்திற்கு உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம நீங்க பார்த்துக்கோங்க. யாராவது உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாங்கன்னா என்ன எழுதுறீங்கன்னு கேட்பாங்க, அல்லது உங்களுடைய கவனம் சிதறும். சோ தனிமையான இடத்துல உட்கார்ந்து நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு அந்த நோட்புக் அல்லது பேப்பரை நீங்க சேஃப்டியான ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்க பேக்ல கூட நீங்க வச்சுக்கலாம். ஆபீஸ்ல இருக்கீங்கன்னா அங்க லாக்கர்ல, ஷெல்ஃப்லன்னு எங்க வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். மார்ச் மாதம் முடியும் வரை அந்த பேப்பர் அல்லது நோட்புக்கை நீங்க சேஃப்டியா வச்சுக்கோங்க. அதற்கு பிறகும் அதை நீங்களே வச்சுக்கலாம், தவறு கிடையாதுங்க. வேணாம்னு நினைக்கிறவங்க அதை நீங்க எரிச்சிடுங்க. இன்கேஸ் நீங்க நோட்புக்ல எழுதி இருந்தா கூட அந்த பேப்பரை மட்டும் கிழிச்சு நீங்க எரிச்சிடுங்க. குறிப்பாக பணம் தொடர்பான பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மறக்காமல் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.